எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா உங்களை பார்க்கறதுக்கு. நான் நினச்சேன் ஒரு 500 பேர் வருவீங்கன்னு பார்த்தேன். இதெல்லாம் ஏதோ சூஃபி கிஃபின்னு சொல்கிறானே அங்கே எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் மனசு அப்படியே நிறைஞ்சிட்டீங்க. இன்றைக்கி பண்ணுற ஷோ வந்து இந்த லைட்மேன் ஓட பெனிஃபிட்க்கு அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, அவங்களோட வெப்சைட்டில் அவங்க செத்தாக கேட்பாருன்னு மேபி யாருமே இல்லை. ஐ திங்க் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சது, உங்கள் இண்டஸ்ட்ரியில் யாராவது மாதிரி இருந்தாங்கன்னா நீங்களும் அது மாதிரி பண்ணலாம் கண்டிப்பாக. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பழனி முருகன். நான் மதுரை பக்கம் ஐவத்தாமடி ஊர்லேருந்து இங்கே வந்துருக்கிறேன். நாங்கள் படாத கஷ்டம் கிடையாதுங்க. கரணம் தப்புனா மரணன்ற வேலை தான் எங்கள் வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. ஒரு படத்தில் வந்து நாங்கள் வந்து இடுப்பளவு தண்ணி, அது அந்த தண்ணியில் நின்று கரண்டு லைட்டை பூரா தண்ணியில் வச்சு எப்படி சொல்கிறதுன்னா உயிரை பணையம் வச்சு நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வேலை செஞ்சிட்ருக்குறோம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நாங்கள் எல்லாத்துக்கும் ஒளியை கொடுத்துட்டு எங்களுடைய வாழ்வில் இருளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகம் மாறிட்டே இருக்கு. 1000 வந்து லட்சமாச்சு, லட்சம் வந்து கோடி, கோடி வந்து 100 crores 1000 crores போயிட்டு இருக்கு. நம்ம கீழே இருக்கவங்களை ஏற்றலைன்னா அப்புறம் யார் ஏற்றுவாங்க? நம்ம ஏற்றுதான். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? ஏஆர்ஆரோட மேஜிக். எஸ், we just want to get immersed in that. That's it. சினிமா துறையிலேயே மிகவும் ஏழ்மையானவர்கள், ஓயாது உழைப்பவர்கள், காலைல 7 மணிக்கு ஆரம்பித்தா சாயந்தரம் 7 மணி வரைக்கும் கடுமையாக உழைக்கிற ஒரே தொழிலாளி லைட்மேன். இந்த லைட்ஸ்மேன் வந்து எப்பவுமே இவங்க வந்து டெய்லி வேஜஸ். இவங்களாம் என்ன வேலை பண்ணாலும் 1000க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அன்னிலேருந்து அவர் யோசிச்சுட்டே இருந்தார், இவங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி இல்லை, எதுவுமே இல்லை, நமக்காகவே வேலை செய்கிறாங்க, எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கோம், பட்டு அவங்களுக்குன்னு எதுவுமே இல்லைன்னா எப்படி அது அப்படின்றது அவர் மனசில் ரொம்ப ஆழமாக இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து முதல்ல ஆரம்பிக்கணும் இல்லையா? ஆமாம் சார், ரகுமான் ஆரம்பிச்சிருக்காரு. என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வித் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ சார். ஆனால் இன்னைக்கு சகோதரர் ஏஆர் ரகுமானோட முயற்சி மிகப்பெரிய ஒரு கிக் ஸ்டார்ட். எங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் பாதுகாப்பு இல்லாமல் இனிமேல் பணிபுரிய மாட்டோம்ங்கிற லெட்டரை எல்லாருக்கும் அமைச்சிருக்கோம் சார். பாதுகாப்பு இல்லாமல் பணிபுரிய மாட்டோம் என்று. நன்றி நன்றி நன்றி. என்னோட நீங்களும் சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவ் பண்ணதுக்கு என் மனசு அப்படியே நினைஞ்சிருச்சு. உங்களுக்கு எல்லாம் உள்ள இறைவன் உங்களுடைய துன்பங்கள்லாம் நீக்கி உங்களுக்கு நிறைய கோடி கோடியாக தரணும். நீங்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய உறுத்தும், காணாத உன் ஒளியோ கண்ணிரண்ட எருக்கும். கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய உறுத்தும், காணாத உன் ஒளியோ கண்ணிரண்ட எரிக்கும். கண்ணு தக்கு 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 உள்ள ஹக்கு 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 நெஞ்சு சொல்லு 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 சொல்லு